நாங்க மென்ஸ் டீம் மாதிரி மட்டும் இல்லப்பா, மென்ஸ் டீமுக்கு மேலயே விளையாடுவோம். அவங்களோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணுவோம்னா பாத்துக்கோங்களேன். இப்படி வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு வேற லெவல் சாதனை வந்து படைச்சிருக்காங்க. நம்ம மென்ஸ் டீமோட ரெக்கார்டே பிரேக் பண்ணி வந்து அசத்திருக்காங்க. அப்படி என்ன சாதனை அப்படின்னு வந்து கேக்குறீங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் அயர்லாந்து உமன்ஸ் டீமுக்கும் ஓடிய மேட்ச் வந்து நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து 435 ரன் எடுத்து அசத்திட்டாங்க. இது வரைக்கும் ஓடிஐல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அதிக ரன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மென்ஸ் டீமே 418 ரன் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா நம்மளோட மென்ஸ் டீமோட ரெக்கார்டே பிரேக் பண்ணி நாங்க டாப் ஸ்கோரை செட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் இவ்வளவு பெரிய ரன் அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. உண்மையிலே அவங்கள பாராட்டி தள்ளி ஆனுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மேட்ச்ல ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரத்திகா ராவலும் ஸ்மிருதி மந்தானாவும் தாங்க. ரெண்டு பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. சும்மா அயர்லாண்ட கதி கலங்க விட்டுட்டாங்க. 230 ரன் வரைக்கும் விக்கெட்டே போல. அந்த அளவுக்கு இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருந்துச்சு. ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போல. இதோ பார்ப்பா, செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு நானும் காலி பண்ண மாட்டேன், நீயும் காலி பண்ண கூடாதுன்னு பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போல. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் தான் விக்கெட்டே வந்து போச்சுங்க. ஸ்மிருதி மந்தானா ஒரு கட்டத்துல அவுட் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிளம்புறேங்க ரிச்சா கோஸ், ஸ்மிருதி மந்தானா போனா என்னப்பா, நான் வந்து நின்று ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்க ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் இன்னைக்கு 50 ஓவர் முடிவுல 435 ரன் எடுத்து அசத்தி விட்டாங்க. இப்ப இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே அப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா 436 ரன் எடுத்தலாம் அயர்லாந்து இந்த மேட்சை வின் பண்ணவா போறாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை நம்ம இந்தியா தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் அயர்லாந்துனால இந்த மேட்சை வின் பண்ண முடியலன்னா கூட கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா அயர்லாந்துனால ஒண்ணுமே தாக்கு பிடிக்க முடியல. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால அயர்லாந்து ரொம்ப மோசமா 131 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா 304 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு இந்த மேட்சை வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம மரண மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான். இது மட்டும் இல்லாம பேட்டிங்ல இவ்வளவு ரன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இல்லாம பவுலிங்லயும் பட்டைய கிளப்பினதாங்க. தீப்தி சர்மா 1 இல்ல 2 இல்ல 3 விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாங்க. இதனாலதான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடிஞ்சு. இப்ப இந்த மேட்சை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமும் நம்மளோட மென்ஸ் டீமுக்கு தகுந்தாப்புல இவ்வளவு சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களேப்பா. இதே மாதிரி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து அடுத்தடுத்த மேட்சை வந்து விளையாடணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.